பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் 20/8/2026 வியாழக்கிழமை இரவு 9:19 மணி வரை வளர்பிறை அஷ்டமி திதியும் காலை 9:08 மணி வரை விசாகம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் அனுசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும் பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், குரு, சிம்மத்தில் சூரியன், கேது, கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை சிற்பக்கலை பயிலுவதற்கு உகந்த தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், விவசாயம் சார்ந்த பணிகளை துவங்குவதற்கு உகந்த தினம். அஷ்டமி என்ற முறையில் பைரவரை வழிபடுவது சகலவிதமான நலன்களையும் ஏற்படுத்தும். வியாழக்கிழமை என்ற முறையில் குரு வழிபாடு, குரு ராகவேந்திரர், வள்ளலார் போன்ற மகான்கள் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், ஆடிஷம் குழந்தையின் ஜாதகம் எப்படி இருக்கும். ஆடிஷம் போன்ற நோய், கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய ஜாதகம் எப்படிப்பட்டதான அமைப்பில் இருக்கும் அப்படிங்க இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக தனிமனித ஜாதகத்தில் லக்னம் அதிகமாக பாவத் தொடர்புகளை பெறுகிற பொழுது, லக்னாதிபதி அதிகமாக பாவத் தொடர்புகளை பெற்று 8, 6, 12 போன்ற இடங்களில் பகைவீடாகி மறைந்திருப்பது, எந்த விதமான சுக தொடர்புகளும் லக்னம் ராசி லக்னாதிபதிக்கு கிடைக்காத சூழலில் தொடர்ந்து லக்ன அவயோக தசைகள் நடக்கிற ஜாதக அன்பர்கள் வயதிற்கேற்றபடியான செயல்பாடு இல்லாதவர்களாக இருப்பார்கள். 10 வயது குழந்தை 5 வயது குழந்தையைப் போல செயல்படுவதும், 20 வயது அடைந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ 10 வயது சிறுமி அல்லது 10 வயது சிறுவனைப் போல அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதற்குமான காரணம், மருத்துவ உலகம் அதை ஆடிசம் என்று சொல்லுகிற சூழலில் ஜோதிடம் அதை பாவத்துவம் பெற்ற ஜாதகம், லக்னம் ராசி பலவீனப்பட்ட ஜாதகம் என்று சொல்லுகிறது. மேற்சொன்ன கிரக சூழலில் பிறக்கிற குழந்தைகள் மிக கடுமையான ஒரு சிக்கலில் வாழ்நாள் முழுவதுமே சிரமப்படுகிற அன்பர்களாக இருப்பார்கள். அவர்களால் தனித்து செயல்பட முடியாது, அவசியம் ஒருவரது துணை இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை நகராது. அப்படிங்கிற சூழலில் மிக கடுமையான கிரக சூழல்கள் ஏற்படுகிற பொழுது இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறதும் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேசராசி என்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு அமைகிறது, எதிர்பார்ப்புகளை நிறைவான முறையில் பூர்த்தியாக்குகிற நாளாக மேசராசி என்பர்களுக்கு உயர்வுகளும் மேன்மைகளும் தனி சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். வழக்கத்தை விட தன்னம்பிக்கை மேம்படும், பொறுப்புணர்ந்து செயல்படுவீர்கள், எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். நீண்ட நாளில் எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இன்றைய நாளில் முடிவு பெறும். ராசிநாதன் சாதகமாக இருக்கிறார், ராசியின் யோகர்கள் அனுகூலமாக இருக்கிறார்கள். முழுமை பெற்ற கிரக சூழல்கள், முயற்சிகள் பலனளிக்கின்ற தன்மைகள், மாற்றமில்லாத வெற்றி வாய்ப்புகள் என அனைத்திலும் சிறப்புகளோடு கூடிய கிரக சஞ்சாரம் நிறைந்த தினமாக மேஷத்திற்கு இன்றைய நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமையிருக்கிறது. எல்லாராலும் புகழப்பட இருக்கிறீர்கள், எதிர்ப்புகள் முழுமையாக விலகப் போகிறது. அனுசரித்து போவதன் மூலமாக அநேக நலன்களும் கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். தேவையற்ற சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டீர்கள். சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். தவிர்க்க இயலாத நட்பு ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவது தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பதும், உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை பேசுவதை குறைப்பதும் சிறப்பாக இருக்கும். அனாவசிய செலவை தவிர்ப்பது நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பது மேன்மையை கொடுக்கும்.
இன்றைய நாளில் சுறுசுறுப்போடு இருப்பீர்கள். குறிப்பாக மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் மேம்படும். எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு மேம்படும். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ இருக்கிறீர்கள். தொழில்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் விரும்பியது கிடைக்கப் பெறுகிற நாளாக இருக்கும். அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மாணவர்களுக்கு முன்னேற்றமும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர என்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தின கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஏற்றமும் முன்னேற்றமும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் விரைவாக பூர்த்தியாகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். நிச்சயமான தன்மைகள் நிறையவே உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்ப்புகள் விலகும். தொழில் தொடர்பான காரியங்கள் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினம் தோல்வியை கண்டு துவல மாட்டீர்கள். போராட்ட குணம் மிகுதியாக இருக்கும். எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் சூழல் உருவாகும். பணவரவு இயல்பாக இருக்கும். மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும். வெற்றி என்ற முக்கியமான இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். ராசியினுடைய முக்கிய கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிறதால இன்றைய நாளில் நிதி நிலைமை சீராக இருக்கும். இன்சூரன்ஸ், காப்பீடு போன்ற துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் முழுமையாக இயல்பில் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நிதான நிலை மாறும். பணவரவும் சீராக இருக்கும். கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. குறிப்பாக எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். பொறுப்புகள் மேம்படும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய தன்மைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உருவாகும். குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்மணிகளுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான சூழல்கள் இருக்கிறது. மாணவர்களுக்கும் கலைத்துறை என்பவர்களுக்கும் புதுமைகளை படைக்கிற தினமாக அனைத்திலும் உற்சாகமான சூழல்கள் நிறைந்த நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்களும் தொடர்புகளும் எப்படி இருக்கிறது? முழுமைதனை முழுமையாக பெற்ற நாளாக, நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் உற்சாகமான மனநிலையும் நிறைந்த தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தனாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். கூடுதலாக குருவின் பார்வையை பெற்றிருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். அனைத்திலும் அதிர்ஷ்டமும் சாதகமான சூழலும் நிரம்பி வழியக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவீர்கள். பல வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். மனதளவில் தேவையற்ற சிந்தனைகளை வளர்த்து கொண்டு குழம்பி தவிப்பீர்கள். பிறருக்கு கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுவாக தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றும் திறனோடு இருப்பீர்கள். தெய்வ நம்பிக்கை மேம்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் முழுமையாக விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் கிடைக்கும். தர்ம சிந்தனை மேம்படும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். எங்கும் எதிலும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்களாக இருப்பீர்கள். நன்மைக்காக போராட தயங்க மாட்டீர்கள். மனக்கிழக்கம் உருவாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள். பணவரவும் சிறப்பான முறையில் கிடைக்கும். எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் ஏற்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். வீண் செலவு உடல்நல பாதிப்புகளை உருவாக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆற்றல்கள் கிடைக்கும்.
வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகும். குறிப்பாக அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உருவாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய வெற்றி கிடைக்கும். சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அனைத்து விதமான சூழலும் அனுகூலத்தையும் நல்லதொரு நிறைவான வெற்றியையும் முழுமையான பலன்களையும் கொடுக்கிற தினமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் வெளிப்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்க வேண்டும்? அதிக கவனமாக இருக்க வேண்டும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்க்க வேண்டும். நிதானமாக இருப்பதன் மூலம் நிறைவான அனுகூலத்தையும் முழுமையான வெற்றிதனையும் நீங்கள் பெறக்கூடிய நாளாக கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக நல்லதொரு சிறப்பான முறையில் ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். அதனால் புதுவிதமான அணுகுமுறைகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். புகழ் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக முடியாமல் எழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் மிக வெற்றிகரமாகவும் நேர்த்தியாகவும் முடிவடைகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். எல்லாவற்றிலும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அனைவராலும் பாராட்டப்படும். எதிர்ப்புகள் விலகும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். புகழ் பெறுவீர்கள். அனைத்திலும் அனுகூலத்தை பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உருவாகும். மன சங்கடங்கள் நீங்கும். மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகளும் நண்பர்களாகும் சூழல் இருக்கும். குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். கவனமாக இருப்பதன் மூலமாக அநேக காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகளை குறைப்பது மேன்மையை கொடுக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான நபர்களை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். எந்த சூழலிலும் உங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உருவாகலாம். கவனமாக இருங்கள். செலவுக்கேற்ற வரவிருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு வாகனங்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். தந்தையோடு கருத்து முரண்பட்ட தன்மைகள் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் வெற்றிகரமான சூழல் உண்டு. விரும்பியது கிடைக்கும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் மேம்படும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தையும் இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். மாணவர்கள் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. விவசாயிகளுக்கு அனுகூலமான சூழல்களும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வருகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உற்சாகத்தை கூடுதலாக்கி கொடுக்கிற வகையில் உயர்வுகள் தானாக தேடி வருகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். சிந்தனை செயல்திறன் மேம்படும். அனைவராலும் புகழப்பட இருப்பீர்கள். ஆற்றல் நிறைவாக வெளிப்படும். அதிர்ஷ்டம் தேடி வரும். அஷ்டம சனி அலுப்பு துடுப்புகளையும் சங்கடங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து நல்லதொரு மேம்பட்ட நிறைவான வெற்றி காணுகிற நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக குரு மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரம் குறைகளை போக்கும். குற்றமில்லாத சூழலை உருவாக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில்துறையினருக்கு அனுகூலங்கள் உருவாகும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு காரியங்களை செய்து வெற்றி காணுவீர்கள். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமாக ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப குலப்பெருமையை காப்பீர்கள். பெரியோர்களை மதிப்பீர்கள். சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பணவரவு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி பெரிய அளவிலான வெற்றியை பெறுவீர்கள். உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உருவாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதன் மூலமாக அனுகூலங்களும் ஏற்படும். அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக முடியும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபத்தன்மை மேம்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும்.
தொழிலில் இருந்து வந்த தடைகள் மெத்தன போக்கு மாறும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு உயரிய நல்ல சூழலை கொடுக்கிற நாளாக, நிறைவான தன்மைகள் முழுமையாக உள்ள தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கலக்கங்களும் கவலைகளும் ஒரு சேர மறைகிற நாளாக, புதுமைகளும் உற்சாகமும் கூடுதலாக நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. வழக்கத்தை விட அதிக உற்சாகமாக இருப்பீர்கள். தடைகள் அனைத்தும் நீங்கும். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் யதார்த்தமான முறையில் நிறைவு பெறும். குறிப்பாக மனம் நினைத்ததை சாதிப்பீர்கள். வீடு, நிலம், வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உருவாகும். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்தையும் அதே நேரத்தில் அதில் உள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். எவருக்கும் வஞ்ச மாட்டீர்கள். உண்மையை பேசுவீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்வீர்கள். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். அனைவரிடமும் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்து அதிகரிக்கும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் தடைகள் உருவாகலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வீண் வாக்குவாதத்தால் பகை ஏற்படலாம். பயணத்தில் தடங்கள், வீண் செலவு உருவாகும். எனினும் அதன் மூலமாக சில நன்மைகளும் அனுகூலங்களும் உண்டு. இயல்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. வீடு, வாகன யோகம் அமையும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உருவாகும். தயக்கம் விலகும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். செயல் திறமை அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தால் லாபத்தன்மை மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். நல்லதொரு புத்திசாலித்தனமும் அனைத்திலும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் சிறப்படைகிற நாளாக, கன்னிக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உற்சாகத்தோடும் உறுதித்தன்மையோடும் செயலாற்றி பெரிய அளவில் அனுகூலத்தையும் வெற்றிதனையும் மேம்பட்ட சூழலில் பெறக்கூடிய தினமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசியை வலுத்த முக்கியமான கிரகங்கள் எல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள். ராசிநாதனும் சாதகமாக இருக்கிறார். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குற்றம் குறை இல்லாத தினமாக இன்றைய தினம் இருக்கும். பெண்களால் அதிர்ஷ்டம் அனுகூலம் உருவாகும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பீர்கள். அனைவராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். எதிலும் உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்கள் கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதன் முறையிலேயே முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள். துப்பறியும் குணத்தோடு இருப்பீர்கள். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் இயல்பாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கிய குறைபாடுகளால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். எல்லாவற்றிலும் ஒரு விதமான தயக்கம் ஏற்பட்டு பின்னர் நீங்கும். புதிய நபர்களின் நட்பு உருவாகும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக எதிர்பாலிருந்தவர் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு இயல்பான தன்மையும் மகிழ்ச்சியான அனுபவங்களும் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்றதான நல்லதொரு செயல்களை கொடுக்கிற தினமாக அமையிருக்கிறது. விவசாயிகளுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு சங்கடங்கள், தடைகள் மறையும். எல்லாவற்றிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கிற நாளாக, அனைத்திலும் உற்சாகம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான சூழலோடு அமைகிறது? இயல்பையும் சிறப்பினையும் வெற்றி வாய்ப்புகளையும் கூடுதலாக கொடுக்கிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பொருளாதார நலன் மேம்பட போகிறது. புகழ் பெறுவீர்கள். ராசியிலேயே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்க, ராசியினுடைய முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்க, எல்லாவிதமான தடைகளும் யதார்த்தமாக விலகக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. ராசியை உச்சகுரு பார்க்கிறார். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் பலவீனம் இல்லாமல் புத்துணர்ச்சியோடு இருக்கிறார். புகழ் பெறுவீர்கள். சடங்கல்கள், சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த ஒருவிதமான எதிர்ப்புகள் நீங்கும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்க மாட்டீர்கள். தடைபட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி இனிதே நடக்கும். சமூகத்தில் முக்கிய உயர்நிலையில் இருக்கிற நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அதனால் நன்மையும் உருவாகும். பணம் சம்பாதிக்கும் சூழல் பல வகையிலும் இருக்கும். உடல்நலம் மேம்படும். மற்றவர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். எல்லோராலும் மதிக்கப்படுகிற சூழல், உயர்ந்த குணம் மேலோங்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனோபாவம் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் விருப்பம், நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். மனோதைரியம் மேம்படும். வீடு வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடங்கள் அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் யதார்த்தமான அணுகுமுறைகளை புரிய வைக்கிற தினமாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்கள் விரைந்து செயலாற்றுவது நல்லது. அனுச நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறது? உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் என்ன சிந்தனைகளையும் மேம்படுத்துகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு தயக்கங்கள் மறைகிற தினமாக இருக்கும். வலுப்பெற்றிருக்கிற ராசிநாதன் வலிமையான கிரக சூழல்கள் எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற இயல்போடு இன்றைய நாள் துவங்குகிறது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். ஆற்றல் மேலோங்கும். யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கத்தோடு இருப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு செய்யும் உபதேசத்தில் பாதியளவாவது கடைபிடிப்பீர்கள். பொதுவாக புத்தி கூர்மையோடு இருப்பீர்கள். வாழ்க்கை துணை அனுகூலமாக அமையும். நிம்மதியும் சுகமும் மேம்படும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள். பணவரவு பல வகையிலும் இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வாக்குறுதிகள் யாரையும் நம்பி கொடுப்பதை தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். புத்துணர்ச்சி உருவாகும். சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். காரிய தடை தாமதங்கள் விலகும். நற்பலன்கள் கூடுதலாக இருக்கும். ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். மனக்கவலை நீங்கி தெளிவு உருவாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதி மேலாண்மை, நகைக்கடை, அடகு கடை, பணம் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. புதிய நபர்கள் அமைவார்கள். குறிப்பாக நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் சற்று கூடுதல் முயற்சிகள் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் மேம்படுகிற நாளாக, அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் இயல்பாக தேடி வருகிற தினமாக இருக்கும். குறிப்பாக விவசாயிகளுக்கு மேன்மை உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதரவான சூழல் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் மறையும். இன்றைய நாள் சிறப்பினை, சிந்தனை, செயல்திறனை மேம்படுத்துகிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. போராட நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டு. உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு அமையிருக்கிறது?
நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் புதுவிதமான எண்ண சிந்தனைகளையும் உற்சாகங்களையும் ஊட்டிச் செல்லக்கூடிய வகையில் அனைத்து விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை கொடுக்கின்ற தினமாக மகரத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியை உச்சகுரு பார்க்க, ராசிநாதன் வலிமை பெற்றிருக்க, ராசியின் மற்ற யோகர்கள் சாதகமாக அமர்ந்திருக்க, எல்லாவற்றிலும் ஆற்றல் மேம்படும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்லும் குணத்தோடு இருப்பீர்கள். மாற்றங்களை விரும்புவீர்கள். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். யதார்த்தமாக செயலாற்றுவீர்கள். அவசரமாக எதையும் செய்ய தோன்றும். துணிச்சலோடு எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கும். வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. யாரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பண உறவு இயல்பாக இருக்கும். மனதளவில் ஏதாவது ஒரு டென்ஷன் உருவாகலாம். உடற்சோர்வுகள் ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உருவாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது நிறைவான வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருப்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகரமான தன்மைகளை உறுதிப்படுத்தும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரம் காட்டாமல் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் இருந்த தடைகள் விலகும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மென்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது சாதகமான சூழலை கொடுக்கும். இன்றைய நாள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். குறைகள் அனைத்தும் களையும். பெண்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானம் காப்பது நல்லது. விவசாயிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியும் மாற்றமும் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, குணங்கள் மேம்படுகிற நாளாக அனைத்து விதமான முயற்சிகளிலும் நல்லதொரு வெற்றி வாகை சூடுகிற தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் அதிகமாக சுபகிரக தொடர்புகளை பெற்றிருக்க, ராசியினுடைய மற்ற கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்க, எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற இயல்பை விட மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் நடக்கிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக காரியங்களை செய்வீர்கள். அளவுணர்ச்சியோடு இருப்பீர்கள். பெண்களால் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம், அக்கறை செலுத்துவீர்கள். ஆடை ஆபரணங்களின் மீது விருப்பமும் நல்லதொரு அனுகூலமான தன்மையும் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக தங்களது உழைப்பால மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். வீண் செலவும் அலைச்சலும் உருவாகலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவீர்கள். எதிலும் மிகவும் கவனத்தோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். எதிர்பாராத செலவு ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெரியோர் உதவி விரைவாக கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். வழக்குகளில் சாதகமான சூழல் உருவாகும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. தீ ஆயுதம் இவற்றை கையாளுகின்ற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பினை கொடுக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். குழந்தைகள் மூலம் மனக்கவலை ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது சந்தோஷமான சூழலை உறுதியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய நாள் அமையும். மீனராசி என்பர்களே, ஜென்மசனி ஒருபுறம் சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுத்து வந்தாலும் அனைத்து விதமான தொந்தரவுகளையும் லாபகமான முறையில் கையாண்டு நல்லதொரு அனுகூலத்தை முழுமையாகவும் நிறைவாகவும் பெறக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார தடைகள் விலகும். புகழ் பெறுவீர்கள்.
புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் செல்வீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். ஆக்கப்பூர்வமான நினைவுகளும் செயல்பாடுகளும் மேம்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு சாதகமான தன்மைகள் வெளிப்படும். நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிவுறும். மற்றவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களையும் தரவ விரும்ப மாட்டீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். மரியாதை கொடுத்து செயலாற்றுவீர்கள். எதிலும் அறிவார்ந்திருப்பீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனுகூலமான சூழலை கொடுக்கும். பலவிதமான செயல்பாடுகளால் இன்றைய நாளில் புகழ் பெற இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. வீடு வாகனங்களால் யோகத்தன்மை உண்டு. பணவரவு மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியும். கவலைகள் விலகும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். திடீர் மனத்தடமாற்றம் ஏற்பட்டு விலகும். பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். அவ்வப்போது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கடன்காரர்களிடமிருந்து கவனமாக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயமான தன்மைகள் உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உற்சாகம் மேம்படுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.